பிரபஞ்ச சக்தி டிவி. Video 48. கடமை மாத இதழ் டிசம்பர் 2006. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Lack of leadership in Muslim society. All India Muslim Personal Law Board Vice President Maulana Kalbe Sadiq said, "There is lack of leadership in Muslim society." மௌலானா கல்பே சாதிக்கின் எண்ணம் வலுப்பெற வேண்டும். உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்களுக்கு ஒரு தலைவர் உருவாக வேண்டும். செய்தி: Merkel overtakes rise as the world's most powerful woman. Forbes German Chancellor Angela Merkel has overtaken US Secretary of State Condoleezza Rice as the world's most powerful woman, according to a Forbes magazine list. வாழ்க்கையில் சாதனை புரிய விரும்பும் பெண்கள் இவர்களை வழிகாட்டியாக நினைத்து வாழட்டும். செய்தி: North Korea conducts nuclear test. United States President George Bush branded the successful underground nuclear test conducted by North Korea as a threat to international peace and security. சாத்தான் வேதம் ஓதுகிறது. ஜப்பானில் நாகசாகி, ஹிரோஷிமா நகரங்களின் மீது அணுகுண்டு வீசிய அமெரிக்காவுக்கு சர்வதேச பாதுகாப்பு பற்றி பேச அருகதை இல்லை. செய்தி: Exclude creamy layer among SCs, STs. Quote: A constitution bench of the Supreme Court held that the creamy layer among the scheduled castes and the scheduled tribes be excluded from the purview of reservation in public employment and promotions. கிரீமி லேயர் ஆகிவிட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களை அவர்கள் பிறந்த இனத்தை மறக்கச் சொல்வது போல் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இது எப்படி நடக்கும்? செய்தி: DMK keen to uphold alliance dharma, says Karunanidhi. DMK President and Chief Minister Karunanidhi has said his party was keen to uphold alliance dharma. ஓட்டு போட்டு ஆட்சியை கொடுத்த மக்களை மதிக்கும் ஜனநாயக தர்மத்தை திமுகவினர் கடைபிடித்தால் போதும். கூட்டணிக்கும் கூட்டணி தர்மத்திற்கும் அவசியம் இருக்காது. அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 4. அரண் வலியுறுத்தல். குறள்: அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் போன்றா துணை. பொருள்: இளைஞராக உள்ளவர் பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணாமல் அறம் செய்ய வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் அழியா துணையாகும். அழிந்து போகும் உடலுக்கு துணை தேவையில்லை. மரணத்திற்கு பின் நம்மை பற்றிய எண்ணங்கள் நிலைத்து நிற்கும். அவை உயர்வாக இருக்க வேண்டும் என்றால் நாம் வாழும்போது செய்யும் காரியங்கள் உயர்ந்தவையாக இருக்க வேண்டும். அடுத்த தலைப்பு: இந்து மதம் வளர்ச்சியும் வீழ்ச்சியும். இந்து மதத்தின் குறைகள். இந்து என்று சொன்னால் போதும், வேறு எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை என்று ஆரிய பிராமணர்கள் சொன்னது பெருந்தன்மையாக இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட அளவு கடந்த சுதந்திரமே இந்து மதத்தின் பலகீனமாகிவிட்டது. கோவிலுக்கு போக வேண்டாம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட தொழ வேண்டாம். இந்து என்று சொன்னால் போதும், விஷ்ணுவை வழிபடலாம், சிவனை வழிபடலாம், அல்லது யாரையுமே வழிபடாமலும் இருக்கலாம். இந்து என்று சொன்னால் போதும்.
கடவுளே இல்லை, கடவுளை நம்புகிறவன் முட்டாள் என்று கூட பிரச்சாரம் செய்யலாம். வேறு மதத்தில் போய் சேராமல் இருந்தால் போதும். அக்னியை வலம் வந்து அல்லது அக்னி சாட்சியாக அல்லது சாட்சியே இல்லாமல் கூட திருமணம் செய்து கொள்ளலாம். எல்லா வகையான உறவுகளுக்கும் திருமணம் என்ற அங்கீகாரம் வழங்கப்படும். சில விதிமுறைகளை உருவாக்கி அவற்றை பின்பற்றினால்தான் இந்து என்று சொல்கின்ற தைரியம் இந்து மதத்திற்கு இல்லையே. அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. காஞ்சிபுரத்திற்கு அருகே வேகவதி ஆற்றுப்படுகையில் புதைந்து கிடக்கும் வளைய கிணறுகளும் சிந்து சமவெளியில் ஹராப்பாவில் காணப்படும் வளைய கிணறுகளும் ஒரே மாதிரியாக உள்ளன. 3 அங்குல உயரமுள்ள சுண்ணாம்பு கலவையில் செய்யப்பட்ட நடனமாடும் பொம்மைகள் ஹராப்பாவில் காணப்படுகின்றன. சோழர்கள் ஆட்சியின் போது வடிக்கப்பட்ட நடராஜர் சிலையும் இந்த பொம்மைகளை போன்றே உள்ளது. சிந்து சமவெளியில் காணப்பட்ட லிங்க வழிபாடு பழந்தமிழர் வரலாற்றிலும் காணப்படுகிறது. வேதகால ஆரியர்கள் சிவ வழிபாட்டை வெறுத்தனர். அப்படி இருந்தும் சிந்து சமவெளியில் பசுபதியாக இருந்த கடவுளை பழந்தமிழர்கள் சிவனாக மாற்றி வழிபட்டனர். தென் தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் உள்ள பழைய கல்லறைகளை தோண்டிய போது கிடைத்த மனித மண்டை ஓடும் சிந்து சமவெளியில் காணப்பட்ட மண்டை ஓடும் ஒத்திருக்கின்றன. ஆரியர் வருகைக்கு முன்னால் வட இந்தியாவில் பெரும்பகுதி திராவிடர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஊர் என்ற சொல்லை வடக்கே ஹராப்பா நாகரிக மக்களும் தெற்கே பழந்தமிழர்களும் பயன்படுத்தி இருக்கின்றனர். ஜெய்ப்பூர், கான்பூர், மயிலாப்பூர், திருச்செந்தூர் ஆகியவை இப்போது உள்ள உதாரணங்கள். வேளிர், கோக்கர் ஆகிய சமூகத்தினர் வட இந்தியாவிலிருந்து இடம்பெயர்ந்து தமிழ்நாட்டிற்கு வந்து குடியேறினார்கள். அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. கிபி 1900 ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள நாடுகள் ஐரோப்பிய ஆதிக்க நாடுகளை எதிர்த்து போர்க்கொடி உயர்த்தின. 1914 தென்னாப்பிரிக்கா, எத்தியோப்பியா, லைபீரியா தவிர ஆப்பிரிக்காவில் உள்ள மற்ற நாடுகள் ஐரோப்பாவின் காலனிகளாக மாற்றப்பட்டன. 1939 எத்தியோப்பியா இத்தாலியின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. இரண்டாவது உலகப்போர் 1939 1945 ஆப்பிரிக்க கண்டத்தின் அரசியல் மாற்றங்களுக்கு உறுதுணையாக இருந்தது. சுதந்திரமடைந்த ஆப்பிரிக்க நாடுகளின் முதல் மாநாடு 1958 கானா நாட்டின் தலைநகரான அக்ராவில் நடைபெற்றது. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. In poetry, the adjective is frequently placed after the noun. Example, men, young and old, greeted the king. When several adjectives are attached to one noun, they are placed after the noun to add emphasis. The general gave a speech fiery and inspiring. In certain phrases, the adjective always comes after the noun. The president-elect came with his wife for the swearing-in ceremony. Be a man of quotations. Doing easily what is difficult for others is talent. Doing what is impossible for talent is genius. You come out of childhood once you know the great men of the past. A healthy body is a guest house for the soul. A sick body is a prison. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். ஜான்னா, ஜான்னா அறிதல். ஆம், ஆம் மாம்பழம். அக்பார், அக்பார் செய்தித்தாள். ஷஹர், ஷஹர் நகரம். பாசார், பாசார் பஜார். வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். மை தெலுங்கு நஹி ஜான்தா, மை தெலுங்கு நஹி ஜான்தா எனக்கு தெலுங்கு தெரியாது. ஹம் ஆம் நஹி காத்தே, ஹம் ஆம் நஹி காத்தே நாங்கள் மாம்பழம் சாப்பிடுவதில்லை. கியா தும் அக்பார் படுத்தே ஹோ, கியா தும் அக்பார் படுத்தே ஹோ நீ செய்தித்தாள் படிக்கிறாயா. கியா ஓ ஷஹர் ஆத்தா ஹே, கியா ஓ ஷஹர் ஆத்தா ஹே அவன் நகரத்திற்கு வருகிறானா. ஞான் பாசார்மே பிக்தா நஹி, ஞான் பாசார்மே பிக்தா நஹி அறிவு பஜாரில் விற்பதில்லை. அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனத்தில் உள்ள வழிகாட்டும் கொள்கைகளின்படி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி
ஆண் பெண் இருபாலாருக்கும் சமமான வேலைக்கு சமமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும். ஆண்கள் பெண்களின் உடல் ஆரோக்கியமும் ஆற்றலும் குழந்தைகளின் இளம் வயதும் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகக்கூடாது. பொருளாதார காரணங்களுக்காக குழந்தைகளை அவர்கள் வயதிற்கு பொருந்தாத காரியங்களை செய்யுமாறு வற்புறுத்தக்கூடாது. குழந்தைகள் சுதந்திரமும் கண்ணியமும் நிறைந்த சூழ்நிலையில் வாழ்வதற்கு வாய்ப்புகளும் வசதிகளும் வழங்கப்பட வேண்டும். அவர்களின் குழந்தை பருவமும் இளமையும் சுரண்டப்படாமல் இருப்பதோடு அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக உருவாக்கப்பட வேண்டும். அடுத்த தலைப்பு, உன்னையே நீ எண்ணிப்பார். இந்த உலகில் பயணம் செய்ய விரும்பும் ஆத்மாவுக்கு உடம்பு தேவை, உடம்புக்கு உறவுகள் தேவை. உறவுகளுக்காக நான் வாழ்கிறேன் என்று நீ சொல்வது தவறு. நீ உன் ஆத்மாவுக்காக வாழ்வதே உண்மை. அடுத்த தலைப்பு, காதல் குறிப்புகள். ஒவ்வொரு நாளும் நான் தான் குட் மார்னிங் சொன்னேன். குட் மார்னிங் என்று திருப்பி சொன்ன ராஜியின் மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே போவதை நான் உணர்ந்தேன். நான் ஒருவன் கொடுத்த மதிப்பும் மரியாதையும் இந்த உலகம் முழுவதும் கொடுத்த மதிப்பாக மரியாதையாக அவளுக்கு தோன்றியது. அந்த உணர்வை அவள் கண்கள் மறைக்காமல் வெளிப்படுத்தின. ஒரு நாள் ராஜி உற்சாகமின்றி முகத்தை சோகமாக வைத்து கொண்டிருந்தாள். என்ன விஷயம் என்று கேட்டேன். ஒரு ப்ராப்ளம் என்று சொன்னாள். மனதுக்கா உடம்புக்கா என்று கேட்டேன். மனதுக்கு என்று சொன்னாள். என்னால் முடிந்தால் தீர்த்து வைக்கிறேன். என்ன ப்ராப்ளம் என்றேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் திருமணம் ஆகிவிட்டது, எனக்குத்தான் திருமணம் ஆகவில்லை என்றாள். இதை சொல்லி முடிப்பதற்குள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பீரிட்டு கொண்டு வந்தது. வருகின்ற வரனெல்லாம் 35 வயதுக்கு மேல்தான் வருகிறது. கண்ணீரை துடைத்த வண்ணம் அவள் பிரச்சனையை சொல்லி முடித்தாள். உங்களுக்கு அதிக வயதாகவில்லை. நம்ம ஆஃபீஸில் உங்களை விட அதிக வயதான சில பெண்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே. அப்படி இருக்கும்போது இதை ஒரு பிரச்சனை என்று நினைத்து ஏன் வேதனைப்படுகிறீர்கள்? எனக்கு தெரிந்த சமாதானத்தை சொன்னேன். மற்றவர்களை பற்றி என்னிடம் சொல்லாதீர்கள், என்னுடைய பிரச்சனையை பற்றி மட்டும் பேசுங்கள் என்று கோபத்தில் சீறினாள். அவள் வேதனையின் ஆழம் எனக்கு புரிந்தது. அதற்கு காரணமும் புரிந்தது. 2 பெண்களுக்கு ஒரே வயதாக இருக்கலாம், ஆனால் இருவர் மனதிலும் இருக்கும் காதல் காமம் ஒரே அளவாக இருப்பதில்லை. அளவு அதிகமாகும் போது துடிப்பும் அதிகமாகிறது. இது இயற்கையின் நியதி, இறைவனின் விளையாட்டு. ஒரு பெண் மற்றவர்களிடம் எனக்கு காதலையும் காமத்தையும் பகிர்ந்து கொள்ள ஓர் ஆண் வேண்டும் என்று சொல்ல முடியுமா? அதைத்தான் ராஜி நாகரிகமாக எனக்கு திருமணமாகவில்லை என்று சொன்னாள். எல்லா பெண்களிடமும் நான் கேட்க விரும்பும் வார்த்தைகள். எல்லா பெண்களும் என்னிடம் மறைக்கும் விஷயம். அதை இவள் பழி சென்று போட்டு உடைத்து விட்டாளே. அன்றுதான் ராஜி என் இதயத்தின் ராணியானாள். அடுத்த தலைப்பு, கவிதை. பசி. பசி வந்தால் 10 பறந்து போகும், தீராவிட்டால் உயிரும் போகும். பசியை போக்கி உடம்பை காத்தால் அதில் உயிர் குடியிருக்கும். ஆபத்துக்கு பாவம் இல்லை. ஆபத்து வந்தவன் அடக்கம், அமைதி, கடமை அனைத்தையும் மறப்பான். பசியை போக்க வழியை தேடுவான். பல பேர் பார்த்ததும் கேட்பார், என்ன சாப்பாடு ஆச்சா? சாப்பாடு ஆகாவிட்டால் வேறு எதுவும் ஆகாது. குழந்தையின் பசி தாய்க்கு தெரியும். மக்களின் பசி மாநிலத்தை ஆள்வோருக்கு தெரிய வேண்டும். நோயால் மனிதன் சாகலாம், பசியால் சாவது கொடுமை. பசியால் ஒருவன் மாண்டால் ஜகம் முழுவதும் பொறுப்பு. வயது வந்தோருக்கு வேலை கொடுத்து கூலியால் பசியை தீர்க்கும் வாழ்வை கொடுப்பது அரசின் கடமை. முதியோர், நோயுற்றோர், ஊனமுற்றோர், சிறுவர் சிறுமியர் இருக்கும் இடத்தில் உணவை கொடுத்து பசியை தீர்ப்பது உலகோர் கடமை. பசியே, யார் வயிற்றையும் பதம் பார்க்காதே. அடுத்த தலைப்பு, கட்டுரை. சமூகம். வெற்றி பெற்றவர்களை மட்டும் தேடி தேடி போய் வாழ்த்துகின்றாயே. ஏ சமூகமே, இது என்ன நியதி? உன் கண்களுக்கு வெற்றி மட்டும்தான் பிடிக்குமா? மற்றதையெல்லாம் நீ கண்டும் காணாதது போல் அலட்சியப்படுத்துகிறாயே, அது ஏன்? அந்த வெற்றிக்காக எத்தனை பேர் உழைத்தார்கள் என்று உனக்கு தெரியாதா? அவர்கள் திறமை குறைவாக இருந்திருக்கலாம், அவர்கள் குறைவாக உழைத்திருக்கலாம். ஆனால் நீ அலட்சியப்படுத்தும் அளவுக்கு அவர்கள் குறைந்து போகவில்லை. நீ அலட்சியப்படுத்தும் போது அவர்கள் மனதிலே ஏற்படும் விரக்தியும் வேதனையும் உனக்கு தெரியுமா? சமூகமே, மனிதர்கள் உன் பாராட்டை பெற என்ன செய்ய வேண்டும்? வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோரையும் வாழ்த்துகிறாய். ஆனால் உனக்கே தெரியும் வெற்றி பெறப் போவது ஒருவன்தான். வெறும் வாழ்த்துக்களோடு நிறுத்திவிடாதே. தோல்வியை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று முதலிலேயே சொல்லிவிடு. வெற்றி இல்லாமல் வாழ்வது எப்படி என்று கற்றுக்கொடு. நீ அலட்சியப்படுத்தினாலும் மனம் தொடராமல் வாழ வழி சொல். வெற்றி பெற்றவர்களுக்கு மாலை அணிவிக்கும் சமூகமே, தோற்றவர்களுக்கு ஆறுதல் அளிப்பவர் யார்? அவர்கள் சரிந்து விடாமல் தாங்கி பிடிப்பது எந்த தூண்?
சமூகமே, வென்றவனை தன்னை மறந்து பாராட்டும் போது தோற்றவனை மறந்து விடாதே. நீ சொல்வதையெல்லாம் அவனும் கேட்டுக்கொண்டிருக்கிறான். இன்று தோற்றவர்கள் என்றாவது ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். அப்போது அவர்களை நான் பாராட்டுவேன். அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல். கேட்க எவ்வளவு இதமாக இருக்கும் தோற்றவர்கள் மனதிற்கு. பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. பிரபஞ்ச சக்தி, ஹிக்ஸ் ஃபீல்ட் இரண்டும் ஒன்றுதான் என்றால் ஹிக்ஸ் ஐ வழிபடுவதில் என்ன தவறு? நாம் வாழும் பிரபஞ்சம் ஹிக்ஸ் ஃபீல்டில் இருந்து தோன்றியது என்று இன்னமும் விஞ்ஞானிகள் சொல்லவில்லையே. அவர்கள் அப்படி சொன்ன பிறகு பார்க்கலாம். கேள்வி 2. நீங்கள் புதிதாக ஏதாவது முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்களா? பிராணமுத்ரா, ஞானமுத்ரா, சூரியமுத்ரா, வருண்முத்ரா, முத்ரா, லிங்கமுத்ரா, பிரசன்னமுத்ரா ஆகியவற்றை தினமும் பயிற்சி செய்து பழகுகிறேன். கேள்வி 3. எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் என்ற பாடலை பாடுவீர்களா? எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார்? என் பாடல் நான் பாட பலராடுவார், இனி என்னோடு யாராடுவார்? எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார்? என் பாடல் நான் பாட பலராடுவார், இனி என்னோடு யாராடுவார்? பூ போன்ற என் உள்ளம் யார் கண்டது, பொல்லாத மனம் என்று பெயர் வந்தது. பூ போன்ற என் உள்ளம் யார் கண்டது, பொல்லாத மனம் என்று பெயர் வந்தது. வழியில்லாத ஏழை எது சொன்னாலும் பாவம், என் நெஞ்சும் என்னோடு பகையானது. எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார்? என் பாடல் நான் பாட பலராடுவார், இனி என்னோடு யாராடுவார்? கண்ணீரை நான் எங்கு கடன் வாங்குவேன், அது கடனாக வந்தாலும் தடை போடுவேன். கண்ணீரை நான் எங்கு கடன் வாங்குவேன், அது கடனாக வந்தாலும் தடை போடுவேன். நியாயங்கள் தெளிவாக நாளாகலாம், நான் யாரென்று அப்போது நீ காணலாம். எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார்? என் பாடல் நான் பாட பலராடுவார், இனி என்னோடு யாராடுவார்? உன் பார்வை என் நெஞ்சில் விழுகின்றது, உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது. உன் பார்வை என் நெஞ்சில் விழுகின்றது, உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது. நான் இப்போது ஊமை, மொழியில்லாத பிள்ளை என்றேனும் ஓர் நாளில் நான் பேசலாம். உன் பாதை நீ கண்டு நீ வாழலாம், இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம். உன் பாதை நீ கண்டு நீ வாழலாம், இனி என் பாதை நான் கண்டு நான் போகலாம். எங்கே நீ சென்றாலும் சுகமாகலாம், நான் எப்போதும் நீ வாழ இசை பாடலாம். எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார்? என் பாடல் நான் பாட பலராடுவார், இனி என்னோடு யாராடுவார்? மீண்டும் சந்திப்போம் வாசுகி. பாய் சார். நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.